ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம யூனியன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனியன் ஆல் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூனியன் ஆல் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் தி query. ஓகேவா? அதாவது என்னன்னா, எனக்கு வந்து 2 query வச்சிருக்கேன், அந்த 2 queryல இருக்க எல்லா ரெக்கார்டுமே எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து யூனியன் ஆல் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே, யூனியன் ஆல் என்ன அப்படின்னா அவுட்புட் வில் நாட் பி சார்ட்டட் பை டிஃபால்ட். யூனியன் ஆல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ஆகாது, நம்ம தான் வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக வந்து சார்ட் ஆகாது. ஓகேவா? தேர்ட் என்ன அப்படின்னா இட் வில் நாட் ரிமூவ் தி டூப்ளிகேட் ரெக்கார்ட். ஓகேவா? அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் கொரியில் ஒரு ரெக்கார்ட் வந்திருக்கு, செகண்ட் கொரியிலையும் சில ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரெக்கார்டை எனக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா யூனியன் ஆல் வந்து கண்டிப்பாக வந்து டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணாது. ஓகேவா? யூனியன் வந்து ரிமூவ் பண்ணும், யூனியன் ஆல் வந்து ரிமூவ் பண்ணாது, டூப்ளிகேட்டோட சேர்த்து எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து யூனியன் ஆலோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டூனிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறது கிடையாது, சார்ட் பண்ணுறது கிடையாது, அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளுக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஏன் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து தருது அப்படின்னா, ஏன்னா டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணுறது இல்லை. டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? ஆனால் இது எதுவுமே ரிமூவ் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் இந்த கொரியும் கம்பைன் பண்ணி ரிசல்ட் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தரப்போகுது, அவ்வளோதான் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டூனிங்க்கு வந்து யூனியன் ஆல் வந்து பெட்டர். ஓகேவா? யூனியனை கம்பேர் பண்ணும்போது யூனியன் ஆலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதனால இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் டூனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதுதான் வந்து 5th பாயிண்ட்டும். யூனியன் ஆல் வந்து டூப்ளிகேட் ரிமூவல் அது மாதிரி எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணாததுனால யூனியன் ஆல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது இதோட அட்வான்டேஜஸ் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி இருக்கணும். அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூனியன் ஆல் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் எடுத்திருக்கேன், செட் OP1 அண்ட் செட் OP2 அப்படின்ற 2 டேபிள் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 2 டேபிளை நம்ம கொரி பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 ரெக்கார்ட்ஸ் வருது, செகண்ட் கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 9 ரெக்கார்ட்ஸ் வருது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது 2 கொரிக்கும் நடுவில் வந்து நான் யூனியன் ஆல் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ யூனியன் ஆல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொரியில் இருக்க ரிசல்ட்டையும் எடுத்துகிட்டு வரும், செகண்ட் கொரியில் இருக்க ரிசல்ட்டே எடுத்துகிட்டு வந்துடும். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 19 ரெக்கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொரி பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 19 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொரியில் உள்ள ரிசல்ட் 109 வரைக்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொரியில் இருக்க ரிசல்ட். அதுமாதிரி இந்த 107லேருந்து கடைசியில் 115 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் கொரியில் இருக்க ரிசல்ட். ஸோ 2 கொரியில் இருக்க ரிசல்ட்டும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு எடுத்துகிட்டு தந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் பாருங்கள் 107 இருக்குது, இங்கேயும் ஒரு 107 இருக்குது, இதுலேயும் ஒரு 108 இருக்குது, இங்கேயும் ஒரு 108 இருக்குது, அதுமாதிரி இங்கேயும் ஒரு 109 இருக்குது, இங்கேயும் ஒரு 109 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த யூனியன் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 கொரியில் இருக்க ரிசல்ட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து தந்துடும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணாது. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சார்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 106 109 வரைக்கும் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து 110 வரணும், அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா 107 இருக்குது, திருப்பி 108 இருக்குது, 109 இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கண்டினியூஸாக வராது, மாறி மாறி வரும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இது வந்து டிஃபால்ட்டாக வந்து இது வந்து சார்ட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 3 அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதுலேயே 3 அட்வான்டேஜ் இல்லைனா 3 ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டர்செக்ட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.